see the current affairs analysis dated 27th May 2020. These are the listed articles we are going to discuss. Let us start our discussion. First news, Arogya Setu app is now open source. ஸோ இப்போ ரீசெண்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஆரோக்கியா ஆப்பு சேத்தை பொறுத்த வரைக்கும், ஆரோக்கியா சேத்து ஆப்பை பொறுத்த வரைக்கும். ஸோ இட் இஸ் ஹெல்பிங் ஃபார் கான்ட்ராக்ட் ட்ரேசிங். ஸோ ப்ளூடூத் மூலமாக ஜிபிஎஸ் மூலமாக ஐடென்டிஃபை பண்ணுது. ஸோ இட்ஸ் அன் யூசர் ஃப்ரெண்ட்லி. ஸோ ஆப் ஹெல்ப்ஸ் டு டிடெக்ட் தி இன்ஃபெக்டட் பர்சன்ஸ். உங்கள் நியர்பை வரும்போது அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். தட்ஸ் அ மெயின் அட்வான்டேஜ் ஆஃப் திஸ் ஆப். இதில் நிறைய ப்ரைவசி இஷ்யூஸ் இருந்துச்சு. அதை நம்ம ரீசெண்டாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், 1 வீக் பேக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ப்ரைவசி கன்சர்ன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு வந்து ஓப்பன் சோர்ஸ் கோட் ரிலீஸ் பண்ணல கவர்மெண்ட். அப்போ என்னென்ன டீட்டெயில்ஸ் வந்து மொபைல்ஸ்லேருந்து எடுக்காங்க, எப்படி அதை சேவ் பண்ணுறாங்க, அது எதுவுமே தெரியாது. ஸோ இப்போது அந்த ஓப்பன் சோர்ஸ் கோடை தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் அந்த கம்பெனிஸ், நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கு நீங்கள் கூட கோடிங்ஸ் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா யூ கேன் சேஞ்ச் த கோடிங்ஸ். அதன் மூலமாக உங்களோட ப்ரைவசியை நீங்கள் பாதுகாத்துக்க முடியும். தட்ஸ் த பெனிஃபிட் ஆஃப் திஸ். அப்புறம் கவர்மெண்ட் என்னென்ன மாதிரியான இந்த ஆப் மூலமாக என்னென்ன விஷயங்கள் எடுக்கப்படுது அப்படின்ற அந்த கோடிங்ஸ் மூலமாக தெரிஞ்சுக்க முடியும். தட்ஸ் த பெனிஃபிட். ஸோ டிரான்ஸ்பரன்சி வெளியில் வந்திருக்கு. டிரான்ஸ்பரன்சியில் ஆரோக்கிய சேத்து ஆப் வந்திருக்கு அப்படின்றது இட்ஸ் எ வெல்கம் நோட். ஸோ தீஸ் ஆர் த ப்ராப்ளம் ஆஃப் தி லைக் ஆரோக்கிய சேத்து ஆப். அப்போ இப்போ அந்த ப்ராப்ளத்தை வந்து ஷார்ட் அவுட் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட். ஓப்பன் சோர்ஸ்னால் ஓப்பன் சோர்ஸ் கோடை பொறுத்தவரை நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இட்ஸ் அ ப்ரோக்ராம் கோட். இது நார்மல் பீப்புளால் ஸ்டடி பண்ண முடியாது. ஒன்லி சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், கோடிங் தெரிஞ்சவங்க மட்டும்தான் இதை படிக்க முடியும். இந்த ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் மூலமாக நீங்களே சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். உங்களோட மொபைல் இன்ஸ்டால் பண்ணக்கூடிய ஆரோக்கிய சேத்து ஆப்பில் சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டால் ஸோ வேறு யாரும் வந்து அந்த ப்ரைவசி கன்சர்ன் இஷ்யூஸ் வந்து உங்களுக்கு உங்களோட டேட்டாஸ் வந்து எடுக்க முடியாது. ஸோ ப்ரைவசி கன்சர்ன் இஷ்யூஸ் வந்து இதில் ஷார்ட் அவுட் ஆகுது. சரியா? ஸோ தட்ஸ் வை இட் வாஸ் அ நியூஸ். தென் செகண்ட் நியூஸை பொறுத்த வரைக்கும் சவுத் அட்லாண்டிக் அனாமலி. ஸோ இந்த சவுத் அட்லாண்டிக் பிட்வீன் த ஆஃப்ரிக்கா அண்ட் தென் சவுத் அமெரிக்கா இடைப்பட்ட பகுதியில் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட லைக் ப்ரெசன்ஸ் வந்து அங்கே குறைஞ்சிருக்கு. ஸோ வேன் ஆலன் ரேடியேஷன் பெல்ட் வெரி க்ளோஸாக இந்த ஏரியாவில் இருக்குது அப்படின்றது. ஸோ முதல்ல நான் எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்ட், எர்த் வாஸ் மேடப் ஆஃப் லைக் ஃபெரஸ். இந்த கோர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபெரஸ் அண்ட் மேக்னெட் மூலமாக மேக்னெட்டிக் மெட்டீரியல் ஃபெரஸ் அண்ட் மெக்னீஷியம் மூலமாக உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்போ நார்த்து சவுத்து போல் நம்ம மேக்னெட் வச்சுருக்கோம் அப்படின்னா அதை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் ஸ்கூல்ஸ்லாம் படிச்சிருப்பீங்க மேக்னெட்டிக் ஃபீல்டை பற்றி. ஸோ அது நார்மல். ஸோ நீங்கள் சேம் போல் மேக்னெட்டை கொண்டு வரும்போது அட்ராக்ட் பண்ணாமல் அதை ரிப்பல் பண்ணும். அதான் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு அதை சுற்றி ஓடிட்டு இருக்கிறது தான் மெயின் ரீசன். ஸோ எர்த்தை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஆல்சோ லைக் ஏ மேக்னெட்டிக் பார். பட் நம்ம நார்மல் மேக்னெட்டிக் பார் நார்த் அண்ட் சவுத் வந்து நார்த் டைரக்ஷன். இது வந்து மேக்னெட்டிக் இக்குவேட்டர் வந்து மேக்னெட்டிக் ஜியாகிரபிக்கல் தட் இஸ் எர்த்தோட நார்த் பொசிஷனில் மேக்னெட்டோட சவுத்து போல் இருக்கும். அது மாதிரி எர்த்தோட சவுத் போலில் தட் இஸ் ஜியாகிரபிக்கல் போலில் சவுத்து போலில் தெர் வில் பி a நார்த் மேக்னெட்டிக் போல் இருக்கும். ஸோ இதை சுற்றி தான் உங்களுக்கு இந்த டயக்ராமை பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு ரன் ஆகிடுது. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை பொறுத்தவரைக்கும் என்ன பெனிஃபிட் ஆகுது அப்படின்னா ஸோ சூரியன்லேருந்து வரக்கூடிய எலக்ட்ரிக்கல் சார்ஜ் பார்ட்டிகிள்ஸ் சோலார் விண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அது வந்து பூமியை நோக்கி வரும். நம்ம தெரியும் எல்லா பிளானட்ஸ்லேயுமே மெர்க்குரியாக இருக்கட்டும், ஜூபிட்டர் லிவிங் அட்மாஸ்ஃபியரே அங்கே கிடையாது. ஈவன் மார்ஸ் இஸ் நாட் ஹேவிங் த ப்ராப்பர் அட்மாஸ்ஃபியர். ஸோ அப்போது இந்த எர்த்தில் மட்டும்தான் அந்த அட்மாஸ்ஃபியர் இருக்குது அப்படின்னா அதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா சோலார் விண்ட்ஸ் வருது இல்லையா சூரியன்லேருந்து. அது அந்த ரேடியேஷன்ஸ் வந்து மற்ற பிளானட்ஸோட அட்மாஸ்ஃபியரை வந்து எரிச்சிருச்சு. ஸோ பேர்ன் பண்ணிருச்சு. தட்ஸ் அ ரீசன் அட்மாஸ்ஃபியர் வாஸ் நாட் எக்ஸிஸ்டிங் இன் த அதர் பிளானட்ஸ். ஸோ பட் எர்த்தில் இருக்குது அப்படின்னா அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா அந்த சோலார் விண்ட்ஸ், சூரியன்லேருந்து வரக்கூடிய சோலார் விண்ட்ஸ் வந்து எர்த்துக்குள்ளே என்ட்ரு ஆகாமல் தடுக்குது. அதில் மெயினாக அது வேன் ஆலன் ரேடியேஷன் பெல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தடுக்கக்கூடிய பகுதி. அது தடுக்கிறதுனால தான் இன்றைக்கி நம்மளோட அட்மாஸ்ஃபியர் வந்து சர்வே ஆகிட்டுருக்கு. ஸோ தட்ஸ் வை இட் வாஸ் நான் உங்களுக்கு சொன்ன இந்த சவுத் அட்லாண்டிக் அனாமலி என்னன்றதை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த வேன் ஆலன் பெல்ட் ரேடியேஷனை பற்றி நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஸோ இந்த சவுத் போல்லையும் சரி நார்த்து போல்லையும் சரி அரோரி பரோலிஸ் ஸோ இந்த ஏரியாவில் வந்து ரியாக்ட் ஆகும். அண்டார்டிக் அண்ட் ஆர்டிக் ஏரியாவில் வந்து அந்த சார்ஜ் பார்ட்டிகிள்ஸ் லிட்டில் பிட்
க்ளோசர் டு த அட்மாஸ்ஃபியர். ஆனால் அது பெரிய அளவு அஃபெக்ட் பண்ணாது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய கேஸஸ் கூட அது ரியாக்ட் ஆகும்போது எல்லோ கலரில் லைக் க்ரீன் கலரில் அதோட லைக் ஷைனிங் கலர்ஸை நம்ம பார்க்கலாம். அரோரா பொரலிஸ் அப்படின்னு பேர். ஸோ தட்ஸ் ஆல். இப்போது இந்த ஏரியாவில் சவுத் அட்லாண்டிக் அனாமலி ஏரியா, இந்த இன்னர் சோன் இருக்கு இல்லையா, இந்த ஏரியாவில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டோட தாக்கம் கம்மியாக இருக்குது. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டோட தாக்கம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சோலார் விண்ட்ஸ் வந்து இங்கே உள்ளே வர ஆரம்பிக்கும். கிட்டத்தட்ட அட்மாஸ்ஃபியரில் 200 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் அந்த ஆலன் ரேடியேஷன் பெல்ட் வந்து கம் க்ளோசர். அப்போ ஆட்டோமேட்டிக்காக சோலார் விண்ட்ஸ் வந்து அடிக்கும். அப்போ இந்த ஏரியாவில் இந்த சோனை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ அட்மாஸ்ஃபியர் வந்து லாஸ் ஆகிறதுக்கு, அட்மாஸ்ஃபியர் ரொம்ப கீழே இருந்தாலுமே இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய சேட்டலைட்ஸ், ஸோ ஏதாச்சும் ஆர்பிட்டிங் டெக்னிக்கல் நம்ம எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் அங்கே வச்சுருக்கோம் அப்படின்னா, ஸோ லைக் ஸ்பேஸ் ஸ்டேஷனாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், நம்ம அங்கே வச்சுருக்கோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி இட் வில் அஃபெக்ட் தி ஒர்க்கிங். ஸோ அதுதான் இந்த நியூஸை பொறுத்த வரைக்கும். ஸோ ரிசர்ச் நம்ம இந்த இடத்துல பண்ண முடியாது. தட்ஸ் த ரீசன். சரியா? தென் தேர்ட் நியூஸை பொறுத்தவரைக்கும் சைனாவோட ஃபர்ஸ்ட் மார்ஸ் மிஷன், ஆல்ரெடி ஒரு மார்ஸ் மிஷன் லான்ச் பண்ணாங்க. அது வந்து எர்த்தை விட்டு வெளியில் போகலை, அப்படியே பசிபிக் ஓஷனில் விழுந்துருச்சு. நவ் தே ஆர் லான்ச்சிங் தி செகண்ட்ன்றதை விட ஃபஸ்ட் மிஷன் தான் அவங்களோட மார்ஸ் மிஷன். தியான்வன் அப்படின்னு பேர். ஸோ இது வந்து ஆர்பிட்டர் இருக்குது, லேண்டர் இருக்குது, ரோவர் இருக்குது. இந்த 8 ரோவர்ஸ், ஸோ தே ஆர் கோயிங் டு லேண்டர், ரோவர் அஸ் வெல் அஸ் ஆர்பிட்டர் இதில் இருக்குது. எல்லாமே இதில் சேர்த்து அனுப்புகிறாங்க. 13 பேலோட்ஸ், 7 ஆர்பிட்டர்ஸ். 7னும் மார்ஸை சுற்றிட்டு இருக்கும், 6 வந்து ரோ பண்ணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். மெயினாக வந்து மேட்ரியன் அந்த சர்ஃபேஸ் அதில் இருக்கக்கூடிய ஜியாலஜியை பற்றி ஸ்டடி பண்ணுறது ஹெல்ப் பண்ணும். அதில் கலெக்ட் பண்ணும் அந்த ஐஸ் ராக்ஸை பற்றி. அங்கே அட்மாஸ்ஃபியர் கொஞ்சம் இருக்குது, க்ளவுட்ஸ், அப்புறம் கொஞ்சம் ஐஸ் பார்ட்டிகிள்ஸ் அங்கே இருக்கிறனால தண்ணி இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்றதுக்கு ஸ்டடி பண்ணுறதுக்காக இது அனுப்பியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி யூஎஸ் வந்து இப்போது நெக்ஸ்ட் மிஷன் அனுப்ப போகிறாங்க. 1971 யூஎஸ்எஸ்ஆர் முதல் மிஷன் அமைச்சு அவங்க சக்ஸஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் யூஎஸ் 76ல், அதுக்கு முன்னாடி எகெயின் யூஎஸ்எஸ்ஆர் டிட் இட் இன் 1973. அப்புறம் 1976ல் யூஎஸ் வந்து ஆரம்பித்தாங்க. அப்புறம் ரீசெண்டாக அவங்க லான்ச் பண்ணுறது இன்சைட் அப்படின்றது 2019ல். அப்புறம் நான் இந்தியா லான்ச் பண்ணியிருக்கோம் மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன், தட் இஸ் மங்கள்யான். ஸோ இட் இஸ் ஒர்க்கிங். அதே மாதிரி சைனாவோடது ஏற்கனவே பெர்செவரன்ஸ் அப்படின்னு ஒன்று அனுப்பிச்சு அவங்க லாஸ் பண்ணிட்டாங்க. சைனாஸ் மிஷன் வாஸ் லாஸ்ட். இப்போ புதுசாக ஒன்று அமைச்சிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் நியூஸ், ஃபோர்த் நியூஸை பொறுத்த வரைக்கும் ஃபெய்த் ட்ரையல்ஸ். இது என்ன அப்படின்னா Glenmark அப்படின்ற pharmaceutical limited in India, they are going to test a combinational drug, that is Favipiravir அப்புறம் ப்ளஸ் Ifenovir அப்படின்ற 2 மெடிசனை வச்சு இந்தியாவோட ஹாஸ்பிட்டல்ஸில் டெஸ்டிங் பண்ணுறோம். தட் இட் இஸ் கால்ட் அஸ் ஃபெய்த் டெஸ்டிங். 158 ஹாஸ்பிட்டலைஸ் பேஷண்ட்ஸ் கோவிடில் மாடரேட்டாக இருக்கக்கூடியவங்களுக்கு இதை டெஸ்ட் பண்ணி உறுதிப்படுத்த போகிறாங்க. தட்ஸ் இட் வாஸ் இன் நியூஸ். அப்புறம் லோக்கஸ்ட் அட்டாக் இன் இந்தியா. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஃபெப் மந்த்லேருந்து சூடான் போன்ற கண்ட்ரிஸ், லைக் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ்லேருந்து ஆரம்பித்து சோமாலியா அப்படியே இந்தியா பக்கம் வந்திருக்கு. இப்போது பாகிஸ்தானுக்கு அப்புறம் இந்தியாவில் ஜூனில் பாகிஸ்தான் அண்ட் தென் மார்ச் அந்த டைம் பீரியடில் பாகிஸ்தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ இந்தியாவை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இட்ஸ் லைக் எ கிராஸ் ஓப்பர். இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் கிராஸ் ஓப்பர். கிராஸ் ஓப்பர் பொறுத்த வரைக்கும் பெரிய அளவு அது பயிர்களை சேதப்படுத்தாது. பட் திஸ் குரூப் இது வந்து தனியாக வராது, இட்ஸ் அ ஸ்வாமாக வரும். ஸ்வாம்ஸ் அப்படின்னா இட்ஸ் அ குரூப்பாக வரும். ஸோ லார்ஜ் ஸ்வாம்ஸ், ஒரு சிங்கிள் லைக் கிராஸ் ஓப்பர் மாடலில் இருக்கக்கூடிய அந்த லோக்கஸ்ட் வந்து 2 grams அதோட வெயிட்டுக்கு ஈக்குவலாக அதால் சாப்பிட முடியும். 2 grams ஆஃப் ஃப்ரெஷ் வெஜிடேஷன் பர் டே எடுத்துக்கும். ஒரு ஸ்வாம், ஒரு குரூப் எடுத்துக்கிட்டிங்கன்னா 35,000 பீப்புள் சாப்பிடக்கூடிய ஃபுட்டை க்ராப்பை வந்து அதை அழிச்சிடும். எஃப்ஏவை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ குளோபல் த்ரெட்னிங். ஃபுட் செக்யூரிட்டியை வந்து இது வந்துருச்சு அப்படின்னா இட் வில் அஃபெக்ட். இந்தியாவை பொறுத்தவரை லோக்கஸ்ட் வார்னிங் ஆர்கனைசேஷன் மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் கீழே தான் இவங்க வந்து சர்வேலன்ஸ் பண்ணிட்டு ஆல்ரெடி வி ஹேவிங் திஸ் டிபார்ட்மெண்ட் ராஜஸ்தான், குஜராத்தில் இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு.
இம்பேக்ட் ஆன் க்ராப்ஸை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம இப்போ பெரிய அளவில் சேதத்தில் இல்லை. கொஞ்சம் முன்னாடி வந்துருந்துச்சு அப்படின்னா நம்மளோட ரேபிக் கிராப்ஸ் மொத்தம் அது காலி பண்ணியிருக்கும். இப்போ ஃபுட் செக்யூரிட்டி ப்ராப்ளம் நமக்கு இருந்திருக்கும். ஆனால் ரேபிக் கிராப் அறுவடை முடிஞ்சதுக்கப்புறம் வந்ததுனால பெரிய அளவு அஃபெக்ட் பண்ணலை. ஈவன் தோ ரேபிக் கிராப் முடிஞ்சால் கூட இந்த ஆரஞ்ச் கல்டிவேஷன், ஸோ இந்த மாதிரியான கல்டிவேஷன்ஸ் இப்போ பாதிக்கப்பட்டிருக்கு இந்த லோக்கஸ்ட்னால். ஸோ அப்புறம் இதோட வாழ்நாள் காலத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 80 days 90 days சைக்கிளுக்குள்ளாடி ஒரு ஃபீமேல் வந்து ஒரு 3 month சைக்கிளுக்குள்ளாடி 80 to 90 eggs வந்து இது லே பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து மல்டிப்ளை ஆக ஆரம்பிக்கும். ஸோ இட் வில் கிரியேட். ஸோ நம்ம இனிமேல் கேரிஃப் கிராப் சீசனுக்குள்ளாடி போக போகிறோம். மான்சூன் வரும்போது இன்னும் இது மல்டிப்ளை ஆகிறதுக்கான ப்ரீடிங் வந்து மல்டிப்ளை ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி நம்ம ஜூன் மந்த்லேருந்து கேரிஃப் கல்டிவேஷனுக்குள்ளாடி போகும்போது ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணலை, இதை நம்ம அழிக்கலை அப்படின்னா இட் வில் அஃபெக்ட் தி கேரிஃப் க்ராப்ஸ் அப்படின்றது தான் இந்த ஆர்டிக்கிள். தென் கண்ட்ரோல் மெஷர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை வந்து நைட்டு தான் நம்ம சாகடிக்க முடியும். மெயினாக ஃப்ளை பண்ணும்போது அது மார்னிங் மட்டும்தான் அது ப்ரொடக்ஷனும் சரி, அது சாப்பிட்றதும் சரி மார்னிங் தான் இது பண்ணிக்கும். நைட் வந்து ட்ரீஸில் சுவர்களில் போய் உட்காந்து ரெஸ்டிங் இருக்கும். அந்த டைம் பீரியடில் வி கேன் இன்செக்டிசைட்ஸ் ஸ்ப்ரேயர்ஸ் யூஸ் பண்ணி ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணி அதை நம்ம அழிக்க முடியும். ஸோ வே ஃபார்வர்டில் கவர்மெண்ட் இப்போ COVID-19 த்ரெட் இருக்கும்போது நமக்கு அடுத்த த்ரெட்னிங் இதை வந்து அழிக்கிறதுக்கு கவர்மெண்ட் வந்து மெஷர்ஸ் எடுக்கணும். தென் 6th நியூஸ் வந்து சார் தம் பரியோஜனா. ஸோ 89 கிலோமீட்டர்ஸுக்கு பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன்ஸ் வந்து ஒரு ரோட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. மெயின்லி கங்கோத்ரி, பத்ரிநாத், அந்த கேதார்நாத் அந்த ஏரியாவை எல்லாம் கனெக்ட் பண்ணுறது, ரிலீஜியஸ் ஷ்ரைன்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு அதில் ஒரு டனல் வருது. அந்த டனலை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் 440 meters டனல். அது வந்து இப்போது ஃபுல்லாக முடிச்சிருக்காங்க, இனாக்ரேஷன் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். சரியா? சம்பா டவுன் ஏரியா. ஸோ இது வந்து நார்மலாக கிடக்கிறதுக்கு இட் இஸ் அ பிஸியஸ்ட் ஏரியா. ஸோ இந்த ரிலீஜியஸ் ட்ராவலுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஹோட்டல்ஸாக இருந்துச்சு. இப்போ 1 kilometers இதை கடந்து போக முடியும் இந்த டவுனை பை அண்டர் கிரவுண்ட் டனல். கிட்டத்தட்ட இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் சார்தாம் பரியோஜனா ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் 12,000 crore இன்வெஸ்ட்மெண்ட் பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் தான் இதை பண்ணுறாங்க. இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சிஸ் வந்து நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி உத்தரகாண்டோட ஸ்டேட் பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் BRO, அப்புறம் நேஷ்னல் ஹைவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட். ஸோ இதோட இம்ப்ளிமெண்டிங் ப்ராஜெக்ட் மோட் அப்படின்னா இன்ஜினியரிங், ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் மோட். ஸோ பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் மாடலில் வருது. ஸோ தட்ஸ் ஆல். தென் பப்ளிக் ஹெல்த் சிஸ்டம் இஸ் வெரி புவர் இன் இந்தியா. ஸோ இந்த ஆர்டிக்கிளை பொறுத்தவரைக்கும் COVID-19 சுச்சுவேஷனில் நம்ம இன்றைக்கி ரொம்ப பேண்டமிக் சுச்சுவேஷனை சந்திச்சுட்டு இருக்கோம். பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்மளோட பப்ளிக் ஹெல்த் ஹாஸ்பிட்டல்ஸ் தான் இன்றைக்கி இவங்களை ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்தியாவை பொறுத்தவரைக்கும் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஓரளவு ப்ரைவேட் ஹெல்த் செக்டர் தான் இன்றைக்கி பண்ணிகிட்ருக்காங்க. 70% ஹெல்த் கேர் சர்வீசஸ் இன் இந்தியா அண்டர் தி ப்ரைவேட். ஆனால் இன்றைக்கி COVID-19 பேஷண்ட்ஸுக்கு ட்ரீட் பண்ணக்கூடியது நாட் ப்ரைவேட் பட் பப்ளிக். ஸோ கவர்மெண்ட் வந்து பப்ளிக் ஹெல்த் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகப்படுத்தணும். சேலஞ்சஸ் என்னென்னா லேக் ஆஃப் ப்ரைமரி ஹெல்த் சர்வீசஸ். ஸோ ஓபி பேஷண்ட்ஸை பார்க்குறதுக்கு, இல்லைன்னா முதல்ல வியாதிகளை சின்ன சின்ன காய்ச்சல், சின்ன சின்ன தலைவலிகள் வரும்போது கண்டுபிடிக்கும் ப்ரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் வந்து ரொம்ப இன்றைக்கி ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லப்படுது. அது மாதிரி நமக்கு ப்ராப்பரான ஃபண்டிங் கிடையாது. 1.3% ஆஃப் GDP தான் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் நம்ம இந்தியாவோட மக்கள் ஒவ்வொரு நாட்களும் அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் ஒரு இயருக்கு 2.3% ஆஃப் GDP ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இட்ஸ் அ ஹியூஜ் பர்டன் ஃபார் இந்தியா. ஸோ ஒழுங்காக பப்ளிக் ஹெல்த் இன்வெஸ்ட்மெண்ட் கவர்மெண்ட் பண்ணியாச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பீப்புளோட எக்ஸ்பெண்டிச்சர் கம்மியாகும்போது அது சேவிங்ஸில் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ இட் வில் ஹெல்ப் அவங்க நியூட்ரிஷன் லெவலில் அவங்களோட எபிலிட்டி அதிகப்படுத்திக்கிறது அது ஹெல்ப் பண்ணும். அப்புறம் ஓவர்லேப்பிங் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன். ஸோ ஸ்டேட் அத்தாரிட்டி, சென்ட்ரல் அத்தாரிட்டி, ஸோ இது எல்லாமே வந்து ஓவர்லேப் ஆகிறது. ஒரு ப்ராப்பரான ஒரு இம்ப்ளிமெண்டிங் அத்தாரிட்டி வந்து வேணும். அதே மாதிரி நான் கம்யூனிகபிள் டிசீஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம ஏர்லி டிடெக்ஷன் இருக்கணும். இது இந்தியா பொறுத்தவரைக்கும் ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. தென் ஸ்டெப்ஸ் டு பி டேக்கன் அப்படின்னா ப்ரிவென்டிவ் கேரை வந்து அதிகப்படுத்தணும். அதுக்கு தான் நம்ம இன்றைக்கி இப்போ ப்ரைமரி ஹெல்த் சென்டர்ஸில் ஹெல்த் வெல்னஸ் சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாடு முழுவதும் ப்ரைவேட் ஹெல்த் மூலமாக அதை பண்ண போகிறோம். கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி மூலமாக. ஸோ அதன் மூலமாக ஏர்லி ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் டிசீசஸ் நம்ம பண்ண முடியும். அப்புறம் பிரிங்கிங் பிஹேவியரல் சேஞ்சஸ் டு தி பீப்புள். சுத்தமான ஹைஜீனை மெயின்டைன் பண்ணுறது, ஈட் ரைட் ஃபுட், ஸ்லீப் ரைட், மெயின்டைன் குட் ஹைஜீன், எக்ஸசைஸை ப்ராப்பராக பண்ணது, ஹெல்த் லைஃப் ஸ்டைலை வந்து ப்ராப்பராக பண்ணிக்கணும்.
மாஸ்க் போடுறது, ஸோ ஹேண்டை வந்து க்ளீன் பண்ணுறது சாப்பிட்றதுக்கு முன்னாடி. ஸோ இட் வில் ரெடியூஸ் தி டிசீசஸ் ஸ்ப்ரெட் ஆகிறத தடுக்கும். ஸோ யூ கேன் கண்டினியூ. ஸோ அதை கண்டினியூ பண்ணியாச்சு அப்படின்னா நம்ம பெரிய ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளத்துலேருந்து நம்ம வெளியே வர முடியும். இன்றைக்கி பொல்யூஷன்ஸ் ப்ராப்ளம் இருக்கு இல்லையா. தென் இந்தியாவோட ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் ஸ்வச் பாரத் அபியான் மூலமாக நிறைய நம்ம அட்டென்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஸ்வஸ்த் பாரத் ஜன் அந்தோலன் அப்படின்ற கேட்டகரியில் ஒரு ஆல் ஓவர் இந்தியா கேம்பெயின் பண்ணணும் அப்படின்னு. அப்புறம் கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம், தட் இஸ் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹேவ் டு கோஆப்ரேட் ஃபினான்ஷியல் மேட்டர்ஸில். இப்போ பேண்டமிக் சுச்சுவேஷன் வரும்போது ஸ்டேட்ஸ் கிட்ட அதிகமான பணம் இல்லை. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹேவ் டு ப்ரொவைட். ஆனால் நிறைய ஸ்டேட்ஸில் அது ப்ராப்பராக ப்ரொவைட் பண்ணப்படலை. அப்புறம் கிரியேட்டிங் டெடிகேட்டட் கேடர் ஃபார் பப்ளிக் ஹெல்த். அப்புறம் மோர் ஃபண்டிங் உருவாக்குறது, 2.5% வரைக்கும் டீசென்ட்ரலைசேஷன் பண்ணுறது. பஞ்சாயத்து முனிசிபாலிட்டிஸை வந்து வாஷ் அப்படின்ற திட்டத்தின் மூலமாக நியூட்ரிஷன், வாட்டர், சானிடேஷன், ஹைஜீன் அதிகப்படுத்துறது. அப்புறம் நோடல் ஹெல்த் ஏஜென்சி உருவாக்குறது, சர்வைலன்ஸ் ஒரு ஆல் ஓவர் இந்தியாவுக்கு. அப்புறம் இந்தியாவுக்கு இதன் அடிப்படையில் நேஷ்னல் ஹெல்த் ஸ்டாக், தட் மீன்ஸ் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு பேஷண்ட் போகிறாங்கன்னா அவங்களோட மொத்த டீட்டெயில்ஸும் வந்து சென்ட்ரல் ஹெல்த் ஸ்டாக்கில் இருக்கும். ஸோ எங்கே போனாலும் அவங்களுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது தெரிய முடியும். அவங்களோட ஹிஸ்ட்ரியே இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லை, எத்தனை பேஷண்ட்ஸ் வந்து இந்தந்த விதமான வியாதிகளில் பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற ஈஸியாக சர்வைலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த நேஷ்னல் ஹெல்த் ஸ்டாக் வந்து ஹெல்ப் பண்ணும். அதுக்கு ஏற்ற மாதிரி கவர்மெண்ட் வந்து பாலிசிஸை உருவாக்க ஹெல்ப் பண்ணும். ஸோ தட்ஸ் ஆல். ஸோ அதுக்கு கவர்மெண்ட் இப்போ நிறைய இனிஷியேஷன் பண்ணியிருக்காங்க. அதை ப்ராப்பராக பண்ணணும். பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா, தட் இஸ் ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம். அப்புறம் பிரதான் மந்திரி பாரதிய ஜன் ஔஷதி பரியோஜனா, அதுவும் இன்றைக்கி ஜெனரிக் மெடிசன்ஸ் வந்து கம்மியான ரேட்டில் கொடுக்குறது. ஸோ அதுவும் ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படலை நிறைய ஸ்டேட்ஸில். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படும். நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன் ஆக்டை வந்து பாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இட் ஆல்சோ ஹேவ் டு பி. ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. இதெல்லாம் பத்தாது. இன்னும் பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகப்படுத்தினா மட்டும்தான் நம்மளோட யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜ் பேக்கேஜாக இருக்கட்டும், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸையும் அட்டைன் பண்ண முடியும் அப்படின்றது. அப்புறம் 8th நியூஸ் வந்து நம்மளோட ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ செல்ஃப் ரிலையண்ட் இந்தியாவில் நம்ம எங்கே கோட்டை விட்டோம் அப்படின்னு சொல்லப்படுது. டூரிங் த இண்டிபெண்டன்ஸ் 1947 அந்த டைம் பீரியடில், ஸோ நெஹ்ருவன் ஈரா டைம் பீரியட், ஃபஸ்ட்டு 5 இயர் பிளான் அக்ரிகல்ச்சர் பேஸ்டாக இருந்தால், செகண்ட் 5 இயர் பிளான் வந்து இண்டஸ்ட்ரியல் பேஸ்டாக அவங்க போட்டாங்க. பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து ஸ்டீல் பிளான்ஸ், செயலாக இருக்கட்டும், கெயிலாக இருக்கட்டும், பிஹெச்எல்லாக இருக்கட்டும், நிறைய ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் வந்து உருவாக்குறாங்க. அதன் மூலமாக ப்ரொடக்ஷன்ஸ் அதிகப்படுத்தி நம்ம செல்ஃப் ரிலையண்ட் எக்கானமியாக தான் வளர்ந்துட்டு இருந்தோம். ஆனால் 1970, 1980 நம்ம இந்தியன் அப்போ இருந்த கவர்மெண்ட் ஸோ விஷன் ரொம்ப லெஸ்ஸாக இருந்ததுனால மாடர்னைசேஷன் நம்ம பண்ணாமல் விட்டுட்டோம். அதனால் ப்ரைவேட் செக்டர் நம்ம அலோவ் பண்ண ஆரம்பித்தோம். 1991 டைம் பீரியடில் ப்ரைவேட் செக்டர் வி அலோவ்டு. மோனோபோலி ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதெல்லாம் தடுக்கிறதுக்கு வி மேட் லாட் ஆஃப் மெஷர்ஸ். இந்த 1991 வி அலோவ்ட் ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். ஸோ காம்படிஷன் வந்து பப்ளிக் செக்டார் கேட்டகரியில் உருவாக்க முடியலை நம்மளால். ஒன்லி ப்ரைவேட் இஸ் டூயிங். ஆனால் ப்ரைவேட்டும் லெஸ் அமௌண்ட் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. தேர்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். தட் இஸ் பர்சனல் கம்ப்யூட்டர் ப்ரொடக்ஷன், மைக்ரோஃபோன், இது மொபைல் ப்ரொடக்ஷன். இன்றைக்கி நம்ம இந்தியா எடுத்துக்கிட்டிங்கன்னா செகண்ட் லார்ஜஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் மார்க்கெட் இந்தியா. ஆனால் இன்றைக்கி இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸோட லெவல் வந்து ரொம்ப லெஸ். அதே மாதிரி சோலார் ஃபோட்டோவோல்டிக் செல்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதையெல்லாம் சைனா வந்து கெயின் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களோட சப்ளை செயின், அவங்க இன்றைக்கி குளோபல் வேல்யூ செயின்ஸாக மாறிட்டாங்க. மேனுஃபேக்சரிங் ஹப்பாக இதுக்கு மாறியிருக்காங்க. அதையெல்லாம் நம்ம கோட்டை விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லப்பட்டது. தென் குளோபலைசேஷன் ஒரு மிகப்பெரிய காரணம். ஸோ குளோபலைசேஷனில் நம்ம குளோபல் வேல்யூ செயின், எல்லா நாடுகளும் அவங்களுக்குன்னு தனியாக மேனுஃபேக்சரிங் சிஸ்டமாக வளர்க்காமல் மற்ற நாடுகளில் டிபெண்ட் பண்ணி இருந்தது. அது ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் இந்தியா சந்தித்ததில். தென் அன்சூட்டபிலிட்டி ஆஃப் PSUs இந்த குளோபலைஸ்டு வேர்ல்டு, அது காம்படிஷன் ரொம்ப கம்மி. நம்மளோட டெக்னாலஜி எஃபிஷியன்ஸாக இல்லை. அது ஒரு மிகப்பெரிய ரீசன் நம்ம ஃபெயில் ஆகிறதுக்கான. அப்புறம் ரிசர்ச் வந்து அதிகமாக இல்லை. இன்றைக்கி செமிகண்டக்டர் செக்டாரில் நிறைய இன்ஜினியர்ஸ் நம்ம இருந்தாலுமே அதுக்கான ஹார்ட்வேர் செக்டார்ஸ் நம்ம இந்தியாவில் டெவலப் ஆகலை. தட்ஸ் த மெயின் ப்ராப்ளம். அதே மாதிரி ஃபாரின் கம்பெனிஸை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், அவங்க இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், FDIன்றோம். தே வில் கம் அண்ட் இன்வெஸ்ட். ஆனால் மெயின் டெக்னாலஜி எல்லாமே அவங்களோட சொந்த நாடுகளில் தான் வச்சுருக்காங்க. பெருசாக இந்தியாக்களில் மற்ற நாடுகளில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதில்ல. ஸோ தே வில் கெயின் ஃப்ரம் இந்தியா அண்ட் தே வில் கோ பேக். ஸோ அதில் 3 மாடல்ஸ் வந்து ஏஷியன் கண்ட்ரீஸில் சொல்லுங்கள். செல்ஃப் ரிலையன்ஸாக ஃபோக்கஸ் ஆன் டெக்னாலஜி அண்ட் இண்டஸ்ட்ரி. ஜப்பான் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சவுத் கொரியா, தாய்வான், சிங்கப்பூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா செல்ஃப் ரிலையன்ஸ். அவங்கள தான் இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸ் அதிகமாக உருவாக்குறாங்க. இண்டஸ்ட்ரியல்
செக்டார்ஸில் அதிகமாக எந்தெந்த ஏரியாவில் அதிகமான இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் பண்ணணுமோ அந்தந்த ஏரியாவில் அவங்க டெவலப்மெண்ட் கேட்டகரியில் இண்டஸ்ட்ரீஸ் உருவாக்குனாங்க. ஸோ 3 to 5% வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்லி தே க்ரோ. ஸோ ஃபோக்கஸ் ஆன் ஆஃப் ஷோர் மேனுஃபேக்சரிங் எடுத்துக்கிட்டால் வியட்நாம், தாய்லாந்து, மலேசியா போன்ற நாடுகள் வந்து அவங்க செல்ஃப் ரிலையன்ஸை நம்மள இந்தியாவை மாதிரி தே லாஸ்ட் இட். ஸோ சைனாவை எடுத்துக்கிட்டால் அந்த குளோபல் செயினை வந்து அவங்க ரீப் பண்ணிக்கிட்டாங்க, குளோபல் வேல்யூ செயினை அவங்க தான். அதனால தான் மேனுஃபேக்சரிங் ஹப்பாக மாறி இருக்காங்க. 2035 எடுக்கும்போது 5G, சூப்பர் கம்ப்யூட்டிங், இன்டர்நெட் ஆஃப் ஐஓடி, ஆர்டிஃபிஷியல், இது எல்லாமே ஃப்யூச்சர். நம்மளோட ஃப்யூச்சர் இப்படி தான் இருக்கும். ஐஓடி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இது எல்லாமே அவங்க ரீப் பண்ணிட்டாங்க. ஸோ தே ஆர் கோயிங் டு பி த பிக் பாஸ் டூரிங் 2035. இப்போவே அவங்க ஃபுல்லாக மாறிட்டாங்க. If the American president, the same president will continue, then we have to think. சரியா? தென் வே ஃபார்வர்ட் ஃபார் இந்தியாவை பொறுத்த வரைக்கும், ஸோ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பயோடெக்னாலஜி, ஃபார்மாவில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அதிகப்படுத்தணும். அதில் நம்ம செல்ஃப் ரிலையண்டாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆட்டோமேஷனில், ரொபோட்டிக்ஸ், ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், யூஏவியில், இதில் எல்லாமே நம்ம மாற முடியும். ஸோ ஜிடிபி ஸ்பெண்டிங் அதிகமாகணும், ஸ்டேட் ரிசர்ச் அதிகப்படுத்தணும், பிஎஸ்சி பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸை வந்து ரீஓரியன்டேஷன், அப்கிரேட் பண்ணணும் டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இதெல்லாம் பண்ணியாச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி வி வில் க்ரோ அப்படின்றது. பட் கவர்மெண்ட் ப்ரைவேட்டைசேஷன் பண்ணுறதே மிகப்பெரிய கொள்கையாக வச்சுருக்காங்க. ஸோ எனிவே, தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் கரண்ட் அஃபேர்ஸ். தேங்க்ஸ் அலாட் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.